வரும் 22ஆம் தேதி முதல் கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று திமுக தலைமை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இன்று பகல் நேரத்தில்தான் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசும்போது விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு விடை கிடைக்கும் விதமாக தற்பொழுது திமுக தலைமை தரப்பிலிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ், திமுக தலைமையின் இந்த அறிவிப்பின் பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திமுக தலைமை அறிவிச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரைவில் குழு ஒன்றை அறிவிப்பார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா திமுக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துறதுல தாமதம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. காங்கிரஸ் கட்சியுமே நாங்க 2 மாசமா திமுகவின் அதிகாரப்பூர்வ அழைப்புக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுகவினுடைய இந்த தாமதம் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்லாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் திமுக தரப்புல இப்போது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா திமுக நிர்வாகிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணியில ஈடுபட்டிருந்தாங்க. லட்சக்கணக்கானோர் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை எல்லாம் கண்காணிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு, எண்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பிப்ரவரி மாதம் முழுவதும் மாநாடு நடைபெறுகிறது. வீடு வீடாக பிரச்சாரம், மகளிர் மாநாடு போன்ற பல பணிகள்ல திமுக கவனம் செலுத்திட்டாங்க. மற்றொரு பக்கம் பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கலாக இருக்கிறது. இந்த பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட் கூட்டம் ஒருபுறம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தலைமை நடத்தும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வ குழு, அதாவது கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவுல யார் யாரெல்லாம் திமுக சார்பில் இடம்பெறுவாங்க அப்படிங்கிற அறிவிப்பை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.